இந்த ஒரு குழம்பு வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்து எண்ணெய் காஞ்சதோ கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 30 சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பரவாயில்ல, பெரிய வெங்காயம் 2 பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது சின்னதாக எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. அதிக புளியை சேர்த்துறாதீங்க, அப்புறம் புளி குழம்பு டேஸ்ட்டில் வந்துடும். இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதி வந்த பிறகு கருவேப்பிலை பொடியை அரைச்சி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தோடனே கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி.